மாசி மக பௌர்ணமியை ஒட்டி மாமல்லபுரம் கடற்கரையில் 10,000த்திற்கும் அதிகமான இருளர் பழங்குடியின மக்கள் குவிந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சூரியராஜன். விவரங்கள். கண்டிப்பாக மாசி மகத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக பழங்குடி இருளர் மக்கள் தங்களுடைய இந்த திருவிழா போல கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் இருக்கும். இந்த மாசி மகத்தை முன்னிட்டு தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி மக்கள் தங்களுடைய திருவிழாவை இந்த சொந்த இந்த தங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய கன்னியம்மனை வழிபடுவதற்காக மாசி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாமல்லபுரம் கடற்கரைக்கு வருகை தந்து குடியில் அமைத்து தங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவாங்க. இந்த நிலையில் மாமல்லபுரம் கடற்கரையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களே மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகின்றது. பல்வேறு பகுதியிலிருந்து வந்தாலும் கூட தங்களுடைய குலதெய்வத்திற்கு கன்னியம்மன் சாமிக்கு மொட்டையடித்தும் காது குத்தியும் திருமணம் செய்து பல்வேறு நேர்த்தி கடன் செஞ்சுருக்காங்க. எங்களுடைய மக்கள்கிட்ட பேசுவோம். சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இங்கே மாமல்லபுரம் கடற்கரைக்கு? முதல்ல சன் டிவிக்கு வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். திருவண்ணாமலை மாவட்டமே இருந்தாலும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு 58 வயசு ஆகுது. 58 வயசுலேருந்து நான் எங்கள் பசங்களுக்கு எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லாத இருந்து அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 20 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. அதால் இந்த கன்னிமார்கிட்ட வேண்டி கேட்டு 7 படி கட்டி அதில் அவங்கள உத்தரவு கொடுத்ததால் இப்போ அவங்களுக்கு 3 பசங்க இருக்குது. 2 பையன் 1 பொண்ணு. அவங்க வானாபுரத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ சீரம் சிறப்புமாகறாங்க. பையன் நல்லா வேலையில் போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நாங்கள் எனக்கு 4 பசங்க. 4 பசங்களில் 2 பசங்க நல்லா வேலையில் போயின்னுக்கிறானுங்க. ஒரு பையன் 2 பசங்க நம்ம வேலையில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செஞ்சுன்னுக்கிறோம். சிறப்பாக இருக்கிறோம். ஆனால் அங்கே போனதுலேருந்தே சிறப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 7 படி கட்டுறோம் பாரு. இந்த 7 படியில் அவங்க மேலே இந்த அலையை அடித்து இதில் ஏறணும். நாங்கள் பக்கத்தில் வைக்க மாட்டோம், தூரம் வைப்போம். தூரம் வச்சு அதை கல்பனை ஏற்றி கையெடுத்து கும்பிடும்போது அவங்க மேலே வருவாங்க. மேலே வந்தால் அவங்க வந்தாங்கன்னு ஒரு எங்களுக்கு நம்பிக்கையில் அப்படியே போயின்னே இருக்கிறோம். இருந்தாலும் இங்கே வந்துக்கிற மக்கள் அனைவருமே இந்த மாசி மாதம் எங்கே இருந்தாலும் சரி, மெட்ராஸில் இருந்தாலும் சரி, இந்தாண்ட ஆந்திராலாம் கூட போய்க்கிறாங்க. ஆனால் வந்துடுறாங்க 5 நாள் கன்ஃபார்மாக அங்கே 5 நாள் இருந்து நல்லா சாமி கும்பிட்டு தான் போவாங்க. சார், இங்கே மாமல்லபுரம் கடற்கரைக்கு மாசி முத்து வந்திருக்கீங்க. என்னென்ன நேர்த்திக்கடன்லாம் பண்ணியிருக்கீங்க இங்கே? வணக்கம் சார். திருவண்ணாமலை விஜயராஜ் குபேந்திர விலாஸ் கம்பெனி, பர்பி கம்பெனி தயார் பண்ணுறோம். நாங்கள் ஐநர் இந்த கன்னிமார் சாமி பார்க்க விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து நாங்கள் வேண்டுதல் பட்டு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். நாங்கள் அதாவது இந்த மாசி மகத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தாலும் கூட இந்த கன்னியம்மன் தங்களுடைய குலதெய்வ சாமிக்கு 20 நாள் விரதம் இருந்து 5 நாள் திருவிழா நடைபெறும் என்றாலும் கூட இன்றைய நாள் கடைசி நாள் என்பதன் காரணமாக மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை சொல்லிட்டு எங்களுடைய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.